தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் திருச்சபை மக்கள் அனைவருடைய இருதயங்களின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆண்டவர் ஆமேன். அல்லேலுயா, அல்லேலுயா. நான் இந்த இடத்துல இந்த புதிய ஆலயத்தில் 2வது முறையாக வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படி செய்த கிருபைக்காக முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதைத் தொடர்ந்து திருச்சபையினுடைய ஊழியரும் எனது அருமை நண்பருமான ஸ்டான்லி தேவபுரியம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும், அதில் இருக்கிற நீங்கள் நிர்வாகிகள் இருக்கிறீங்க, பிசி அங்கத்தினர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்காக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த லெந்து நாட்களில் நாம் சாம்பல் புதன் துவங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த லெந்து காலங்கள் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இல்லைன்னு வச்சுங்க, அப்போ நம்ம பண்ணியிருப்போம், வெள்ளிக்கிழமை வேற எங்கேனா இருந்திருப்போம். எங்கே இருந்திருப்போம் நமக்கு தெரியாது. ஒருவேளை யாரோ ஒரு சிலர் எங்கேயாவது ஏதாவது ஒரு கூடுகைகள் இருக்கும், அங்கே போயிருப்போம். பெரும்பாலானவங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், உலக பிரகாரமாக நம்ம பொழுதுகளை நாம் கழித்து கொண்டு இருந்திருப்போம். அதானே உண்மை. ஆனாலும் கூட நமக்கு இப்படிப்பட்ட ஒழுங்கை நம்முடைய பேராயம் ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையாகவே இப்படிப்பட்ட காலங்கள், தருணங்கள் நம்மை உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுத்து ஆண்டவருக்கு நேராக நம்மை நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதற்காக உண்மையாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அல்லேலுயா சொல்லமா? அல்லேலுயா. அதாவது எல்லைகளை கடந்துன்னா எதுவும் ஒரு கண்டிஷன் கிடையாது, இவ்வளோதான் அப்படின்னு இல்லை. நம்ம எப்படி வேணாலும், எந்த நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய பற்றுறுதியை நாம் என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் அநேகருக்கு அதை செலுத்த வேண்டும், சொல்லணும் அப்படின்றது தான் இந்த நாளினுடைய தலைப்பாக இருக்கிறது. அதாவது யூதர்கள் நமக்கு தெரியும், அவங்க தான் வந்து கிறிஸ்தவத்தினுடைய முதலாளிகள் இல்லையா? அவர்கள் தங்களை தவிர மற்ற அனைவருமே அவங்களுக்கு கீழானவங்க அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க இல்லையா? யூதர்களின் மன மேட்டிமை அதை இப்படி இருந்தது. அதை உடைத்து அனைவரையும் ஒன்றிணைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலுயா இல்லையா? அதாவது லூக்கா 13:29 ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 13:29. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்திருப்பார்கள். முந்தினோர் பிந்தினோராயும் பாருங்க. இது என்னன்னா, முந்தினோராயிருந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். இதன்படி இயேசு யூதர்களை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்னா, யூத மக்கள் மட்டுமே வாழுகின்ற எருசலேமில் ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. தம்முடைய இறைப்பணியை ஆண்டவர் தொடங்காமல் அங்கே தொடங்கலை. அங்கே தொடங்கியிருந்தாக்கா அவங்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இருக்கும். தொடங்காமல் எங்கே தொடங்கியிருக்கிறாருன்னா, எல்லா மக்களும் ஒன்றிணைந்து வாழும் 2 நாடுகள் என்னன்னா செபுலோன், நப்தலி, இப்படிப்பட்ட நாடுகளின் எல்லையோரங்களில் இருந்து தனது இறைப்பணியை இயேசு துவங்கி இருக்கிறார். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ
அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, பார்ப்பது இல்லை. யாரெல்லாம் அவர்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறார்களோ அவர்களை நோக்கி பார்க்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். நம்ம நிறையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், கடவுளால் உயர்த்தப்படுவான் அப்படின்னு. நம்மை தாழ்த்துகிறோமா? நிறைய விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், மனமேட்டிமையை வச்சுனுக்கிறோம். என்னை முன்னிலைப்படுத்தலை, எனக்கு சொல்லலை, என்னை உபசரிக்கலை. சாதாரணமாக சாப்பாடு போடுற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அங்கே கூட கௌரவத்தை பார்க்குறோம். நம்ம என்னை சரியாக பராமரிக்கலை, கவனிக்கலை அப்படின்னு. நாம் பாட்டுன்னு நம்முடைய பாதையில் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது அது தானாக நம்மை தேடி வரும். எது? நாம் நினைக்கின்ற, எதிர்பார்க்கின்ற கௌரவம், மரியாதை, ஆசீர்வாதங்கள் எல்லாமே. இது நான் சொல்கிறதில்ல, மனிதரை சொல்கிறதில்ல, ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம் இல்லையா? இப்படிப்பட்ட யூத மக்கள் மட்டுமே வாழ்கின்ற அந்த சமுதாயத்தில், அந்த நாட்டில் ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடங்காமல் ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த மக்களுடைய மத்தியில் அவர் துவங்கியிருக்கிறார். எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கையை அங்கீகரிப்பது என்பது பல்வேறு கலாச்சாரங்கள், சமூகங்கள் இல்லையா, மற்றும் தனிநபர்கள் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு நம்பிக்கைகள், அது மட்டும் இல்லை, ஆன்மீக நடைமுறைகளை மதிப்பது தான் இந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை அப்படின்றப்போ திறந்த மனதுடன் நம்மை உள்ளடக்கிய மற்றும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கவும், நம்ம என்ன பண்ணால் இரக்கமுள்ளவர்களாக இருக்கவும், நமது நம்பிக்கைகள் வேறுபட்டாலும் மற்றவருடன் பொதுவான நிலையை தேடவும் நம்மை ஊக்குவிக்கிறது, நம்மை ஒன்றிணைக்கிறது கூடியதாக இருக்கிறது. எல்லைகளை கடந்த பற்றுறுதி அப்படின்றது என்னன்னு பாருங்கள். ஒரு புரிந்துணர்வின் பாலங்களை, அதாவது நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய பாலங்களை உருவாக்குவதற்கும், ஒரு பாலம் எதுக்கு பயன்படுதுன்னா 2 பகுதிகளை இணைப்பதற்காக பயன்படுகிறது. இந்த பகுதியும் அந்த பகுதியையும் இணைப்பது ஒரு பாலமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது தான் இங்கு இருக்கின்றவர்கள் அங்கும், அங்கு இருக்கின்றவர்கள் இங்கும் சென்று கலாச்சாரங்கள் கலந்து ஒருமித்து வாழக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் பாலம். நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு பாலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கணும். அறுத்து எரிகின்ற வாளாக நாம் இல்லாமல் இப்படி இணைக்கின்ற பாலமாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. திருச்சபைக்கும் இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. நம்முடைய திருச்சபைக்கும் இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. எப்படி இருக்குது? சகோதரி பொதுவான ஜெபத்தில் பாடினாங்க, இந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர் அல்லாத இத்தனை குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளை நீங்கள் செய்யுங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். அப்போது கிறிஸ்தவத்தையும் புறஜாதி மக்களையும் இணைக்கின்ற பாலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய திருச்சபை மக்களாகிய நாம் இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் திருச்சபைக்கான பங்காக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக இன்றைய நற்செய்தி பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு 15:21-28 வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா? இதன் வழியாக நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வேத பகுதியையும் குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையை நாம் எப்படி அறிவது? அதாவது எல்லாருக்கும் எங்களுடைய நிலம் இது வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வரப்பு போட்டு வைப்போம். அது வரைக்கும் தான் நம்மளது, அதுக்கு தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நம்முடைய படிப்பெல்லாம் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு புத்தகம் இருக்கும். நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரே புத்தகம், ஒரு வகுப்புக்கு தமிழுக்கு ஒன்று, இங்கிலீஷ்க்கு ஒன்று அப்படின்னு வரும். இப்போ வந்துக்கிறதுன்னா ஒரு பருவத்துக்கும் ஒரு புத்தகம், ஒரே புக்கில்
ஒரே ஒரு ரெண்டு புக்கு சேர்ந்து ஒரு புக்கு இப்படி வந்துடுது. அப்போது அவங்க அது வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு அந்த சிலபஸ் அப்படின்னு வைக்கிறோம். இன்றைக்கு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு இருக்கின்ற பாடத்தை சிபிஎஸ்சி அந்த பாடத்தை பார்க்கின்ற பொழுது நம்மெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட எல்லையை அங்கே வைக்கல. அந்த பிள்ளைக்கு சர்வதேச அளவிலான கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு சிலபஸ் வச்சுருக்குறாங்க. இப்போ அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும் அப்படின்னு. நமக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க எது போய் விடுவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோம், அவங்கள பார்த்து ஏங்குவோம். எப்படியாவது என் பிள்ளையும் நம்ம என்ன பண்ணோம், அதில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயற்சி செய்கிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மட்டுமே, உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லைகளை கடந்து நாம் செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நாம் அந்த எல்லைகளை தாண்டி கூட நம்ம என்ன பண்ணலாம். சில நமக்கு என்ன எல்லைன்னா, இந்த இடத்துல போனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை உள்ளே விட மாட்டாங்க, இங்கே வராதிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சில இடத்துல அடிப்பாங்க. எத்தனையோ மிஷினரிங்க, எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க, கொடூரமாக மரித்து போயிருக்காங்க இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவைகளை தாண்டி நாம் என்னன்னா ஆண்டவருடைய காரியங்களை மற்றவர் சொல்லணும். ஆனால் இப்போ பரவாயில்ல, நம்மளுடைய குருசேகத்திலிருந்து ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு பணித்தலங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை வேளைகளில் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரை குறித்து பேசுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் செய்ய வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வழி வகைகளையும் ஆலோசனைகளும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பசி அடங்கிடுமா? அதாவது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு முதலாவது நமக்கு முத கிறிஸ்தவங்க இந்த பிராந்தியத்துக்கு நம்ம பகுதிக்கு வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, உணவை தான் கொடுத்தாங்க நமக்கு. ஏன்னா நமக்கு உணவு இல்லை. அப்போது அந்த நம்ம போய் பார்க்குற அந்த பணித்தளத்தில் இருக்கிற அவங்களுக்கு தேவை என்னன்றத அடிப்படை தேவைகளை நம்ம முதல்ல பார்க்குறோம். அதுதான் அவங்களுக்கு என்ன வேணும். ஒருவேளை அவங்க பிள்ளைங்க இன்றைக்கி உணவு எல்லா இடத்துலையும் இருக்குது, இருந்தாலும் கூட நாம் சாப்பிட்ற உணவுக்கும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவுக்கும் வேறுபாடு இருக்குது இல்லையா. நாம் சாப்பிட்ற உணவை அவர்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு ஒரு நேரத்தில் கிறிஸ்மஸ் காலங்களில் அவர்களுக்கு பகிர்ந்து அவர்களோடு அமர்ந்து நம்ம உண்றோம், அல்லது இந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம். பணித்தலங்களுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வாலிப பிள்ளைகளும் நம்ம சிறு பிள்ளைகளும் பெரியவங்களும் அவங்களோடு சேர்ந்து உட்காந்துரும். அப்படி தானே உட்காடுறோம். இதுதான் எல்லைகளை தாண்டி செல்லக்கூடியது. நமக்கு எல்லை என்ன, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடிப்போம், ஷெட்யூல் போடுறோம். நம்ம இது அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இது எல்லைக்கு உட்பட்டது. எல்லைக்கு அப்பாற்பட்டது தான் நம்மெல்லாம் போயிட்டு இப்போ வெளியே செய்கின்ற ஊழியங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம சர்ச்சில் தாங்க வரோம், நம்ம இங்கே பேசுகிறது ஜெபம் பண்ணுறது வெளியே ஆளுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வெளியே போயிட்டு இதே மாதிரி பேசும்போது, ஜெபிக்கும்போது, பாட்டு பாடும்போது நமக்கு என்ன வந்துடுது, வெக்கம் வந்தது. சில பேருக்கு வெளியே போய் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் கூட இதை தாண்டி சென்று இதையெல்லாம் செய்வது தான் எல்லை தாண்டி செல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லை தாண்டி செல்லுகின்ற ஆண்டவருடைய ஊழியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி தான் நிறைய பேர் நம்ம பக்கத்தில் இருந்து கூட மிஷினரிங்கெல்லாம் போயிருக்காங்க. நிறைய இடத்துல போயிட்டு வெளி உலகத்தில் வேறு பாஷை பேசுகின்ற இடத்துல வேறு விதமான உணவு, நம்மெல்லாம் பழக்கப்பட்ட உணவு கிடையாது அந்த இடத்துல எல்லாம். அங்கே வேறு மாதிரியான உணவு, வேறு வழி இல்லை, அதை சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது, அங்கே செல்லுகின்ற பொழுது, அதுதான் எல்லை தாண்டிய ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை காட்டுவதற்கும் நம்முடைய நம்பிக்கையை ஒப்புக்கொள்ளவும் நம் விசுவாச பயணத்தில் சிலவற்றை நாம் கடந்தாக வேண்டும். இதெல்லாம் ஒரு
ஒரு நிலைப்பாடு, இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது நம்முடைய நிலைப்பாடாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு தெரியப்படுத்தணும். இந்த தாளந்துகள் எல்லாம் வாங்கணும், 5 தாளந்து 4 தாளந்து 1 தாளந்து வாங்கினவெல்லாம் இருக்கிற நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்கெல்லாம் அதை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிற அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம், நாம் ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கின தாளந்துகள் என்னன்னா அவருடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசுலேயே போட்டு காதில் அல்லது கேட்டு பத்திரமா அப்படியே வச்சுன்னு இருக்கிறதில்ல, நம்ம வரைக்கும் மனசுலேயே வச்சுன்னு ப்ரேயர் பண்ணுறதில்ல. அதை கொண்டு போய் மற்றவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், சேர்க்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அந்த கடமையை நாம் ஒவ்வொருவரும் செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறதுக்கு, ஆண்டவரே நான் மந்தனாவும் திக்கு வாயினமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தை பேசுறதுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அதுக்கு நீ பேச வேண்டியதை நான் பேசுவேன் அப்படின்னு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் நமக்கு வழி நடத்துறதுக்கு, நம்ம பேசுகிறதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் துணையாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள மத்தேயு 15:21-28 வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு கானானிய தாயார், ஒரு ஸ்ரீ தன்னுடைய மகள் சுகம் பெற வேண்டி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடந்து வந்த தடைகளை போன்று கடந்து வர அந்த கானானிய பெண்மணியினுடைய செயல்பாடுகள் நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. அது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வச்சுக்கலாம். அவங்க எப்படியெல்லாம் வந்தாங்க, அவங்க கூப்பிட்டின்னு வராங்க, மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதட்டுறாங்க அவங்கள. ஐயா இவங்களை அனுப்பிச்சிடுங்க, ரொம்ப சத்தம் போட்டு நேர்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட அதை பற்றி அவங்க என்ன பண்ணல, பொருட்படுத்தாமல் ஆண்டவரை நோக்கி அவர்கள் விண்ணப்பிக்கின்ற, கூப்பிடுகின்ற, அழைக்கின்ற ஒரு காரியத்தை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். சரிங்க, முதலாவது வாசிக்கேட்ட ஏசாயா 44:28 அதிகாரம் 45 1-8 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதன்படி ஏசாயா தீர்க்கர் யாக்கோபுக்கு இயேசு யார் என்பதை விவரிக்கின்ற ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் யாக்கோபுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு தீர்க்க தரிசன காரியமாக இருக்கிறது. வாசிங்க 44:1-2 வாசிங்க. ஆண்டவர் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கின்ற காரியம் பயப்படாதே. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய உள் மனசில் நிறைய பயங்களை வச்சுன்னு இருக்கிறாங்க. இங்கே ஒரு சபையோடு அமர்ந்திருக்கிறோம், யார் யார் மனசில் என்னென்ன பயம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். இது எல்லாம் ஏசாயாவுக்கு சொன்ன, அதாவது யாக்கோபுக்கு சொன்ன அவர் நமக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அந்த பயங்களை நாம் என்ன பண்ணணும், அதை உடை தெரிய வேண்டும், அதை நீக்கி போட வேண்டும். யாருக்கு வச்சுனாக்கா ஆண்டவரை நினைத்து நாம் அந்த பயத்தை எடுத்து போட வேண்டும். 44:28 அந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது எப்படின்னா சுமார் 200 ஆண்டாக இருக்கும், ஆண்டுக்குள்ளே இருக்குது இல்லையா. 200 வருடங்களுக்குள் இது நிறைவேறினது. என்ன நிறைவேறினது அப்படின்ற பார்க்கின்ற பொழுது வாசிங்க 2 நாளாகமம் 36:22-23. 2 நாளாகமம் 36:22-23.
இந்த கோரேஸ் என்ற அரசன் யாருன்னா மேதியா பெர்சியா இந்த நாட்டினுடைய அரசன் அவன் பிறப்புக்கு 150 வருஷத்துக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. என்னன்னா, அவருக்கு யூதர்கள் காண்பித்தனர் எனவும் தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருந்ததை அதை வாசித்து ஆச்சரியப்பட்ட கோரேஸ் அரசர், என்னன்னா நீ இந்த மாதிரி செய்வ, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. என்னன்னா, அவர் இந்த யூதர்களை விடுவிக்கின்ற ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு இந்த 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாமே தான் ஒரு எல்லைகளை கடந்த ஒன்றாக இருக்கிறது. 1 to 7 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கின்ற பொழுது, கோரேஸ் அரசர் பிறப்புக்கு அவர் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவரை குறித்து மிகவும் தெளிவான தீர்க்க தரிசனத்தை ஏசாயா மூலம் என்ன பண்ணுறார், ஆண்டவர் தந்தருளி இருக்கின்றார். கோரேசை அரசராகவும் தாம் கூறிய யாவற்றையும் அவர் செய்ய வேண்டியும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கோரேசை மட்டும் இல்லை, இங்கு அமர்ந்திருக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம எல்லாருமே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார், தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார். நான்லாம் 1ஆவது 5ஆவது வரலாம் வெங்கப்பட்டு கங்காபுரம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தேன். 6ஆம் வகுப்புக்கு இங்கே மிடில் ஸ்கூலுக்கு வரேன். அப்படி வருகின்ற பொழுது என் கூட கிறிஸ்தவ பிள்ளைங்க, என்னுடைய நண்பர்கள் ஜேக்கப்பு, ஜேம்ஸு, இவங்க 2 பேரும் கிறிஸ்தவங்க. அப்போவே நாங்கள்லாம் இந்து. நாங்கள் அந்த ஆற்றுல இறங்கி வருவோம். வருகின்ற பொழுது எங்கெல்லாம் பாம்பு புத்து இருக்குதோ அங்கெல்லாம் நின்று நான் அப்படியே கும்பிட்டுன்னு இருப்பேன். நான் இப்படி கும்பிட்டுன்னு இருப்பேன். எங்கள் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதிராக இப்படி திருப்பிக்கின்னு ஜெபம் பண்ணி இருப்பானுங்க. எனக்கு தெரியாது அது, ஆனால் அவனுக்கு சொல்லுவாங்க, என்ன நீ இந்த மாதிரி பண்ணியிருந்த, நாங்கள் அந்த பக்கம் நின்று திரும்பி ஜெபம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. அப்போ எனக்கு அவங்க மேலே கோபம் வரும். ஆனால் இந்த பள்ளிக்கு வந்த பிறகு இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும், கற்பித்த ஒவ்வொரு ஆசிரியரை பார்க்கின்ற பொழுதும், அங்கு நடைமுறைப்படுத்துகின்ற ஆண்டவருடைய காரியங்கள், மதிய வேளையில் நீதி போதனை வகுப்பு வைப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அதை சொல்லாமல் இருக்க முடியல. அவ்வளோ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இங்கே இருக்கின்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா புறஜாதி மக்களும் இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய பள்ளி தான். அல்லேலூயா. நம்ம பள்ளி இல்லைன்னா இங்கே இருக்கிற யாரும், ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கூலெல்லாம் கிடையாது. இதுதான் மிடில் ஸ்கூல் 8ஆவது வரைக்கும். எவ்வளோ பேரை உருவாக்கி வைத்திருக்குது. அதாவது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய ஆகாரத்தை எடுத்து தண்ணீரின் மேல் போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பேன். நம்ம பிரதிபலனை எதிர்பாராமல் என்ன பண்ணுறோம், செய்கின்ற காரியங்களுக்கு எப்போ ஆண்டவர் பலன் கொடுப்பார் என்று நமக்கு தெரியாது. அப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இப்படியாக, ஆஸ்திரேலியான்றது ஒரு கண்டம் இல்லையா, ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வராங்க. ஆஸ்திரேலியா உலக படத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மூலையில் இருக்குது. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, தென்கிழக்கு மூலையில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்குது இல்லையா. அது ஒரு கண்டம். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டும் இல்லை, சமுதாய பணி தான் அவங்க நிறைய செஞ்சாங்க. இந்த சமுதாய பணி தான் ஆண்டவருடைய பணி. ஆண்டவருடைய காலங்களில் கூட நிறைய அவர் என்ன பண்ணுறாரு, சமுதாய பணி தான் செஞ்சார். முதல்ல ஒரு புரட்சியாளராக இருந்தார். ஆனாலும் கூட பிதாவினுடைய சித்தம் எதுவோ அது நிறைவேற்றணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணார், அமைதியாக இருந்தார். புரட்சிக்காரங்கள்லாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க புரட்சியாளர். ஆனால் ஆண்டவர் பிதா அனுப்பின குமாரன் என்பதற்காக அவர் என்ன பண்ணார், எல்லா விதமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்தார். ஆனால் நாம் இன்றைக்கு யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், பதிலுக்கு 10 வார்த்தை சொல்லும். அமைதியாக இருக்க முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாமும் அவரை போன்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாசிங்களா, அதாவது இதை படித்து
யார்? கோரேஸ் மன்னன் இந்த வார்த்தைகளை படித்து யூதர்களை விடுவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 1 7 வசனங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது, கோரேஸ் அரசர் பிறப்புக்கு 150 வருடங்களுக்கு முன்பு அவரை குறித்து மிகவும் தெளிவான தீர்க்க தரிசனத்தை தான் ஏசாயா மூலம் கர்த்தர் தந்தருளினார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். உலக மக்களை கர்த்தருக்கென்று மனம் திரும்ப செய்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் தேவை. ஒன்றும் இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்ம அமர்ந்து ஜெபிச்சா போதும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நமக்கு அருள் கிடைக்கும் இல்லையா? அதை ஆண்டவரிடம் கேட்டு தான் நாம் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா வந்துடாது. ஆண்டவரை இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். நம்ம கேட்காம எதுவும் வந்துடாது. நேராக வந்து சர்ச்சில் உட்காந்து பைபிள் வச்சுன்னு உட்காந்து நின்றுட்டு போயிட்டாவே நமக்கு ஆண்டவருடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைச்சிடாது. ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணோம்? செஞ்சு தான் ஆகணும். அல்லது அட்லீஸ்ட் நம்ம சிந்தித்தாவது ஆண்டவருடைய காரியங்களை இங்கே வந்த பிற்பாடு, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இனிமேல் அதை நான் செய்யக்கூடாது, நான் இப்படி வரணும், இப்படி தான் இருக்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? அவரிடத்துல பேசுகின்ற ஒரு காரியமாக மட்டுமாகிலும் இருக்க நாம் தயாராக வேண்டும். ஒரு மனிதன் பிறப்புக்கு 150 வருஷத்துக்கு முன்னதாகவே அவனது பெயரையும் அவன் செய்ய போகின்ற காரியங்களையும் சரியாக முன்னறிவிக்கக்கூடியவரே உண்மையான தேவன். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அறிவிச்சிருக்கிறார். உம்மை பற்றியும் நீ பிறக்கு முன்னே அவர் நன்கு அறிந்திருக்கிறார். எபேசியர் 1 4 5 6 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 1 அதிகாரம். அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்னே புத்திரராக, அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்தது மட்டுமல்ல, அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாராம்? சுவீகார புத்திரன். அப்படின்னா என்ன? அவருடைய பிள்ளைகள், அதாவது சட்டப்படியான பிள்ளைகளாக அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகத்தான செயல்களுக்கும் அவரது தீர்க்க தரிசனங்களுக்கும் முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, உலகெங்கும் உள்ள மக்கள் கர்த்தர் ஒருவரே தேவன் என அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காம தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு முறையும் நிறையா நேரில் சொல்கிறோம், இந்த வருஷத்தில் உலகம் அழிஞ்சிடும், இது எப்படி இருக்கும்? ஒரே நேர்கோட்டில் எல்லா கிரகங்களும் வருது, 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்லாம் சொல்லி பல முறையில் பல வருஷத்தில் என்ன பண்ணாங்க? அப்பப்போ இது வருது அது வருது, இதோட முடிஞ்சிட்டு போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரமா அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நம்புறதில்லை. இப்படி தான் சொல்லுங்கிறாங்க, இந்த வருஷத்தில் இது அழிஞ்சு போயிடும், இது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவங்க கூட என்ன பண்ணுறாங்க? நோட்டீஸ் போட்டு பலான நேரத்தில் ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு? ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். காலையிலோ மாலையிலோ நடு ராத்திரியிலோ இல்லை வெடிகாலமோ எப்படின்னே தெரியாது. அதாவது நம்ம தயாராக இருக்கணும். நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகின்ற வேளையில் நாம் எல்லோரும் என்னன்னா விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அவரை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். தயாரானாக்கா நிறையா தோரணங்கள்லாம் கட்டி மாலை எல்லாம் போட்டு வச்சுன்னு அப்படியா? அதெல்லாம் இல்லை. நம்முடைய உள்ளம் அவரை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்ம இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கி நைட்டு ஏசாமி வந்தாக்கா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன்றவங்க கை தூக்கு பார்க்கலாம். என்ன, ஒரு 4-5 கை தான் வருது.
அது கூட இப்படி வருது, மேலே வர மாட்டேங்குது, கீழே இறங்குது. பயம் இல்லையா? எப்படி இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுறது? ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு கர்த்தருக்கென்று மனம் திரும்ப செய்வதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? கர்த்தனுடைய மகத்தான செயல்களுக்கும் அவரது தீர்க்க தரிசனங்களுக்கும் முக்கியமான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் நம்ம சொன்னோம். உலக மக்கள், உலகெங்கிலும் உள்ள மக்கள் கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் செயல்பட வேண்டும், நாம் காரணமாக இருக்க வேண்டும். ஒருவரே சாட்சி சொல்கிறார், யோபுவை குறித்து சொல்கிறார். நீ போய் வந்தன்றியே, என்னுடைய தாசனாகிய யோபுவை நீ பார்த்தியா? அவன் எப்படி இருக்கிறான்? அவன் உத்தம சன்மார்க்கன், ஒரு சிறிய பாவத்தை கூட செய்யாதவன், நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? சாத்தானை குறித்து கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறான் சாத்தான் பாருங்க. ம் ம் நீ என்ன பண்ணுற? அவனுக்கு எவ்வளோ இடுக்கன் கொடுக்குற, அப்போ கூட அவன் என்ன பண்ணுறான்? என்னுடைய உத்தமத்தில், அவன் தன்னுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறான் சாத்தான் பாரு அதுக்கு. ம் ம் அவன் என்ன சொல்கிறான்? நீ பாதுகாத்து வச்சுன்னு இருக்கிற சாமி அவங்கள, நீங்கள் உங்களுடைய கையை எடுத்துருங்க. கையை எடுத்துட்டாக்கா அவன் அந்த உத்தமத்தில், அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறான பாருங்க அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அதாவது என்ன, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எந்த தீங்கும், எந்த நோயும், எந்த விபத்தும் நமக்கு வராது. அப்போது சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீ பாதுகாத்து வச்சுன்னு இருக்கிற, உன்னுடைய கரத்தை எடுத்துட்டேன்னா அவன் பாருங்கள் எப்படி போயிடுறான் அப்படின்னு. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், அவனுடைய ஜீவனுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்தக்கூடாது, வேறு எதை வேணால் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? அனுமதி கொடுக்குறார், பர்மிஷன் கொடுத்துட்றார். எதுக்கு? இவருக்கு வாதையை உண்டு பண்ணுறதுக்கு. அப்போது இதுலேருந்து என்னன்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த தீங்கும் வராது. ஒருவேளை ஆண்டவர் அனுமதி கொடுத்தா தான் நமக்கு ஏதாவது நோய் வரும், விபத்து ஏற்படும், தீங்கு வரும். ஏன்? நம்மை மீட்டுக்கொள்வதற்கு, நம்மை புடமிடுவதற்கு. பொண்ணானது நெருப்பில் போட்டு கொளுத்துறது எதுக்குன்னா, அது இன்னும் சவன்னு செவந்துடும். சிவப்பதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? புடமிடப்படுக்குது. மூழ்கிட்டு போகிறவங்களுக்கு இது எல்லோரும் அவனை என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தூங்கினுங்கிறேன்னு அடியே தட்டில் போய் தூங்கும். அவனை எழுப்பி அப்போ தான் என்ன பண்ணுறான்? சொல்லிடுறான், உணர்றான், நான் தான் இது காரணம், என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டிங்கன்னா கடலில் அமைந்து ஆகிடும். அவன் என்ன பண்ணுறான்? சரி நம்ம செத்து போகலாம், மறித்து போயிடலாம், நம்ம பண்ண தப்புக்கு தண்டனைன்னு சொல்கிறான். ஆனாலும் கூட கடவுள் என்ன பண்ணல? அவனை விடலை. ஒரு மீனை கொண்டு அவனை காப்பாற்றி மறுபடியும் கரையில் கொண்டு அது கைக்கு போடுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது யோனாவுக்கு மட்டும் இல்லைங்க, என்னை கூட நீ ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாங்க. லீலாபாய் மெர்சி ஐரம்மா இருந்தாங்க, அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க சமத்துவபுரத்துக்கு. நான் போகவே மாட்டேன்னே, வரவே மாட்டேன்னே. எங்கள் ஏசுன்னு ஒரு தம்பிக்கிறாடி, நல்லா வாஞ்சியான அவரை போடுங்கம்மா, எனக்கு தெரியும் யாரை போடணுன்னு, நீங்கள் வாங்க. கொஞ்ச நாள் போய் செஞ்சேன். அப்புறமா சில சூழ்நிலை நான் போகாத நின்றுட்டேன். அதாவது ஆனாலும் கூட கடவுள் என்ன பண்ணார்? எப்போ எங்கே போய் மறைஞ்சாலும், எங்கே தப்பிச்சுன்னு போனாலும், வேணான்னாலும் அவர் எடுத்த தீர்மானத்தை முடிக்காமல் விட மாட்டார். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தின்படி தான் இன்றைக்கி நான் எப்படி பேசணும், தெரிஞ்சு பேசணும், தெரியாமல் பேசணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, உரைப்பதற்கு என்னை ஆண்டவர் இங்கே நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம எங்கேயும் போயிட்டு ஒழிய முடியாது.
என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. வரும் காரியங்களை குறித்து கேட்கவும், கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தும் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவும் கர்த்தர் அழைக்கிறார். கடவுளிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்கள் இவ்வாறு செய்ய முடியும். 28:9 வாசிங்க. அதிலே மத்தேயு 28:9. அதாவது ஆண்டவரை பணிந்து கொள்ள வருகிறவர்களை அவர் என்ன பண்ணுறதில்ல, அனுமதியாமல் அவர்களை புறம்பே தள்ளாமல் என்ன பண்ணுறாரு, அவர்களை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 8:41 வாசிங்க. லூக்கா 8:41. பாருங்கள், இவன் ஒரு பெரிய ஆள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை பணிந்து கொள்ளுகின்றதை நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாது இல்லையா? ஆனால் பெரியவருக்கு மரியாதை செய்யலாம், ஆனாலும் மனிதர் எவரையும் தெய்வமாக கருதவோ தொழவோ கூடாது. உண்மையாக தெய்வ பக்தியுடன் தம்மை தேடுகிற யாவரையும் தேவன் சந்திக்கிறார். நம்ம திறந்த உள்ளத்துடன் இருக்கணும். அதாவது மனசில் ஒன்று வெளியே ஒன்றெல்லாம் வச்சுன்னு நம்ம வாழக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி வாழலை. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துக்கு மனிதனாக வாழ்ந்தாரோ அவ்வண்ணமாக நாம் வாழ வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம படித்த வேத பகுதியில் படித்த கொர்நேலியு. அவருடைய பண்புகள் என்னன்னா பாருங்கள். தேவ பக்தி, தேவ பயமுள்ளவர். யார்? கொர்நேலியு எப்படிப்பட்டவர்? தேவ பயமுள்ளவர். கடவுளுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னா பயப்படக்கூடியவர். தேவையில் இருந்த மக்களுக்கு தான தர்மங்களை செய்தவர். நம்ம கூட என்ன பண்ணுறோம், நிறைய பேருக்கு இந்த காரியங்களை, இந்த மாதிரி இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம செய்கிறோம். சொற்பொழிவு ஆற்றவில்லை. அவர் எதுவும் பேசாமல் என்ன பண்ணாரா, ஒரே ஒரு பெண்ணை சுகமாக்கி மீண்டும் திரும்பி வந்தார். அந்த பெண்ணு தான் யார்? அந்த கானானிய ஸ்ரீ இல்லையா? ஒரே ஒரு பெண்ணை சுகமாக்கு ஒரு தாயினுடைய விசுவாசத்திற்கு அவர் என்ன பண்ணுறாரு, மதிப்பளிக்கிறார். எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அந்த ஒரு தாய் கூப்பிட்டதுனால, வேண்டுதல் செஞ்சதுனால என்ன பண்ணார், அவருக்கு மதிப்பளித்து எல்லை கடந்து சென்று சுகமாக்கிய ஆண்டவர். அப்போது இதிலேருந்து என்னன்னா, பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணல, அவர்களுக்காக ஒரு நாட்டை விட்டோ ஒரு கண்டத்தை விட்டோ போகலை. சாதாரண ஒரு மனுஷிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, எல்லை கடந்து சென்று சுகமாக்கிய இருப்பதை நாம் அறிகிறோம். விசுவாசத்தோடு தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் கேட்டு பதில் தருகிறார், சுகமளிக்கிறார், விடுவிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அந்த தாய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். மேசியா அவர் சொல்கிற, அவங்க கூப்பிடுறது எப்படி பாருங்கள். 25வது வசனத்தில் மேசியா அப்படின்னா தாவீதின் குமாரனே என்று அறிக்கையிட்டார். மக்களுக்காக வேண்டிக் கொண்டார், அவரை பணிந்து கொண்டார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லை கடந்து சென்று சுகமளித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். 23வது வசனத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு இருந்த மனதுருக்கம் அவருடைய சீடர்களுக்கு இல்லை. இரக்கம் என்பது அவர்களுக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, எதனா ஒருத்தர் சத்தம் போட்டாங்கன்னா அதட்டி அவங்கள அனுப்புகின்ற காரியமாக இருக்கிறது. அந்த பெண்ணினுடைய தொந்தரவு, அதை நம்ம சொல்லுவோம், நச்சரிப்புன்னு சொல்லுவோம். நச்சரிப்பு தீர வேண்டும் என்பதே அவனுடைய குறிக்கோளாக இருந்தது. எப்படியாவது இவங்கக்கிட்ட சொல்லி என்ன பண்ணோம், இவங்களை அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான். இது சரியானதாக இல்லை. யாராயிருப்பினும் அவர்களுடைய அவல நிலைக்காக மனது உருகுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. செல்லமாக வீட்டிற்குள் வளர்க்கப்படும் அந்த நாய்க்குட்டிகளையே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, குறிப்பிடுகிறார். என்னன்னு குறிப்பிடுறார் பாரு, தெருநாய்களை அல்ல, குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஆகாரத்தை அவைகளுக்கும் கொடுக்கக்கூடாது என்று கூறினார். அதாவது இந்த மேசையில் இருக்கிற துணிக்கைகளை கீழே விழுது,
அதை நாங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு இந்த மகள் கேட்கின்ற பொழுது தான் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சுகிறார் இல்லையா. அதாவது முதலாவது யூதர்களுக்கு ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டு பின்பு அவர்கள் மூலம் உலகம் முழுவதுக்கும் சந்திக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. முதலாவது யூதர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று. நோய் நீங்கி குணமடைவது பிள்ளைகளுக்கு தரும் உணர்விற்கு சமமாக இருக்கிறது. ஒரு நோய் நீங்கி குணமாகறாங்கன்னா அவங்க சாப்பாடு சாப்பிட்டது மாதிரி, பசியாக இருக்கிற குழந்தைக்கு உணவு கொடுத்த மாதிரி. அப்போது நோய் நீங்கி குணமாவது யாருக்கிட்ட இருக்குதுன்னா நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து வேண்டுவதிலிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அப்பன்னா தான் தெய்வீக சுகம். இயேசு கூறிய இந்த உவமையிலிருந்து நாம் அவரிடம் சுகம் பெறுவது நம்முடைய உரிமை என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதுதான் அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடுகின்ற அழைக்கின்ற புத்திர சுகாரத்தை பெற்றிருக்கிறோம். நாம் உரிமையுடன் கேட்டு சரீர ஆத்ம சுகத்தை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்வோமாக. நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம பேரண்ட்டுக்கிட்ட கேட்குற மாதிரி நம்ம கேட்கலாம் இல்லையா. அதுக்கு தான் அந்த மகள் என்ன சொல்கிறா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிங்களுக்கு போகக்கூடாதுன்னும் போது, மெய்தான் ஆண்டவரே, தன்னை நாய்க்குட்டியாக உருவகப்படுத்தியதை மிகுந்த தாழ்மையுடன் அப்பெண் ஏற்றுக்கொண்டது மிகவும் சிறப்பானதாக இருந்தது. நம்ம என்ன சொல்லியிருப்போம், கேவலப்படுத்துறாருன்னு வந்துட்டுருப்போம். ஆமாம் ஆண்டவரே, நாய்க்குட்டி தான், ஆனாலும் கூட மேசை கீழே இருக்கிற அந்த துண்டுகளை நான் சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னும் போது ஆண்டவருடைய உள்ளம் உருகி அவருக்கு இறங்குவதை நாம் பார்க்கிறோம். தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கடமைக்காக ஜெபம் பண்ணுவானா, ஒரு நிச்சயமாக ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் விரும்புவது அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நாம் விரும்புவது நிச்சயமாக கர்த்தரிடமிருந்து நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னன்னா, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கோ ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கோ இவ்வளோ தான் பண்ணணும், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது என்று கிடையாது. நமக்கு அந்த தகுதி இல்லாமல் போனாலும் கூட அதை சொல்லணும்னு வந்துட்டோம்னா எல்லைகளை கடந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கலாம். ஒவ்வொரு நேரமும், அதாவது குறிப்பாக சண்டே டைமில், ஈவினிங் டைமில் நம்ம போயிட்டு வெளி மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பது, நம்ம நினச்சின்னு இருப்போம், என்னடா போய் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, லேட்டாக வந்தோன்னு. அதற்குண்டான பலன் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னொரு நாளைக்கு, எப்போ, அதாவது அதற்கான பலன் நமக்கு கிட்டியே சேரும், வந்தே தீரும். எப்படி யாரெல்லாம் வந்து ஒரு நெல் பயிரையோ கம்பையோ வேர்க்கடலையோ போட்டால் வேர்க்கடலை அவங்க பிடிஞ்சி எடுக்கிறாங்களோ, அது பலனை பெறுகிறாங்களோ, அதே மாதிரி நாம் செய்கின்ற இந்த காரியத்துக்கு, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எப்போ வேணாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதுதான், அதனால தான் நம்ம அந்த தண்ணீர் மேல் போட்ட ஆகாரம்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரதிபலனை எதிர்பாராமல் நாம் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேணும். அது தானாக வரும், எங்கேருந்து வரும்னே தெரியாது. இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும் இல்லையா. ஆக ஆண்டவருடைய வார்த்தைகளை உரைப்பதற்கு நாம் வெட்கப்படக்கூடாது இல்லையா. இன்னொன்று, இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, அங்கே போனால் நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேசும்போது அது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக, இம்மையான வாழ்க்கைக்கும் மறுமையான வாழ்க்கைக்கும் அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசவும், எல்லை கடந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அநேகருக்கு அறிவிக்கவும் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வோமாக. அப்படி தயார்படுத்தி கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமேன். தொடர்ந்து எங்கள் ஆராதனை மற்றும் ஆலய நிகழ்வுகளை காண CSI இம்மானுவேல் சர்ச் நார்த் பருவத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.